கேஎல் கிளாசி ராகுல் மை மேன் அகைன் காம்படிட்டிங் ஃபார் ஆரஞ்ச் கேப் 433 ரன்னு ஓட இப்படி பார்த்தா அகைன் வந்துட்டு நேற்று ஆரஞ்சு கேப் வாங்கிட்டாரு. கனவெல்லாம் பழிக்குதே மூமெண்ட் தான் வந்துட்டு என் கண் முன்னாடி வருது. சின்ன வயசுல எப்படி வந்துட்டு பஞ்சாப்ல வந்துட்டு கேஎல் ராகுல் அந்த ஸ்வாகோட பார்த்தோமோ அதே கிளாஸோட வந்துட்டு மறுபடியும் பார்க்குறோம். திரும்பி வரமாட்டேன்தான்டா ஆசைப்பட்டீங்க, திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சும்மா தீயா கொடுத்துட்டு இருக்காரு. 40 பாலுக்கு வந்துட்டு 71 ரன். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்துட்டு அவ்வளோ கிளாஸாக இருந்துச்சு. மை மேன் அகைன் வந்துட்டு ஆரஞ்சு கேப்போட பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல வந்துட்டு பார்த்தது என் தலைவனை அப்படி வந்துட்டு ஃபிளிக்ல ஒரு 6 மட்டும் அடிச்சாருனா அக்கா அக்கா அப்படி உட்காந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வந்துட்டு அந்த ஒரு 6ஐயும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று ஆடின ஒவ்வொரு ஷாட்டும் வந்துட்டு அந்த மாதிரி ஷாட்டாக இருந்துச்சு. மறுபடியும் வந்துட்டு நம்மளோட சைல்டுஹுட் ஹீரோஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஆரஞ்சு கேப் வந்துட்டு ஃபைட் பண்ணுறது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேஎல் ராகுல், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ போக வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்துட்டு கேஎல் ராகுல் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்ச் வந்து கொடூரமான பேட்டிங், எக்ஸப்ட் ஆர்சிபி மேட்ச் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 150, அடுத்து வந்துட்டு ஒரு 90, இப்போ ஒரு 70. ஸோ போக வந்துட்டு மை மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காப்ல. இந்த சீசனோட ஆரஞ்சு கேப் வின்னராக வந்துட்டு கேஎல் ராகுல் இருப்பாரான்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.